இப்படியெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய்களே வராதுங்க. 10 நோய்கள் வந்தாலும் பறந்து ஓடி போயிடும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ராகி அடை தாங்க பார்க்க போகிறோம். பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு வந்த உணவு தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம சத்துள்ள பொருள் என்னென்ன சேர்த்துருக்குறோன்னு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு சேர்த்துருக்குறேன். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு துருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் கேரட்டு, பீட்ரூட்டு நல்லா சன்னமாக துருவி சேர்த்துருக்கேன். இதில் 2 கையளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நல்லா தளன்னு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா தூள் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடாயை தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எள்ளு நல்லா அப்படியே படபடன்னு பொரியிற அளவுக்கு போட்டுட்டு அது மேலே நம்ம அடையை தட்டிட்டு இப்போது நல்லா 2 பக்கம் பரட்டி போட்டுடுங்க. டேஸ்ட்டான கேழ்வரகு அடை ரெடி. நம்ம சேனலை